இப்போ நாதமுனிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன பண்ணார், இந்த 1000 பாசுரங்கள் இதை கொண்டுட்டு வந்து இதை தொகுப்பு பண்ணுறார். தொகுப்பு பண்ணும்போது அவர் ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறார். முதல்ல என்ன பண்ணணும், நம்முடைய தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த 4000 பாசுரங்களையும் அவர் தொகுக்கிறார். தத்துவங்கள் என்று சொன்னால் மந்திர திரயம் 3 மந்திரங்கள் இருக்கு. ஒரு மந்திரத்துக்கு பெரிய திருமந்திரம்னுட்டு பேர், இன்னொரு மந்திரத்துக்கு துவயம்னுட்டு பேர், இன்னொரு மந்திரத்துக்கு சரம ஸ்லோகம்னுட்டு பேர். அதான அர்த்தம். இப்போ முதல் மந்திரம் திருமந்திரம். இந்த திருமந்திரத்துக்கு 8 எழுத்து மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம்னுட்டு பேர். திருமந்திரத்தில் 3 பதங்கள் இருக்குது. ஒன்று பிரணவமாகிய ஓம்காரம் இருக்குது, ஓம். இன்னொன்று நமப்பதம் இருக்குது, இன்னொன்று நாராயணாய என்கிற பதம் இருக்குது. அவ்வளோதானே. இந்த திருமந்திரத்தை எடுத்து அவர் என்ன பண்ணார், முதல் 1000 கொடுத்துட்டார். அதில் நமப்பதத்தையும் நாராயண பதத்தையும் எடுத்துக்கிட்டு ஓம்காரத்தை மட்டும் எடுத்து பிரணவத்தை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு முதல் 1000 தொகுக்கிறார். அப்போ முதல் 1000க்கு அடிப்படையான விஷயம் எது? பிரணவம். அதில் தான் திருப்பல்லாண்டு இல்லையா. வேதத்துக்கு ஓமன்னும் அது போலேன்னுட்டு வேதத்துக்கு எப்படி ஓம்காரம் முதலாவதாக இருக்குமோ அந்த மாதிரி ஆழ்வார்களுடைய வேதத்துக்கு, தமிழ் வேதத்துக்கு பிரணவமாகிய திருப்பல்லாண்டுன்னுட்டு முதல்ல திருப்பல்லாண்டு சொல்கிறார். எப்படி ஒரு வேதத்தை முடிக்கும் போதும் ஆரம்பிக்கும் போதும் பிரணவத்தை சொல்லி முடிக்கிறோமோ அதே போல் எந்த சாத்து முறையாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது எதை சொல்ல ஆரம்பிக்கணும்? தமிழ் வேதத்துக்கு சொல்லுங்க. தமிழ் வேதத்துக்கு ஓம் என்னும் அது போலங்கிறத திருப்பல்லாண்டில் தொடங்கி திருப்பல்லாண்டில் முடிக்கணும். அதுதான் நம்முடைய சாத்து முறையினுடைய காரணம். பிரணவத்தோடு முடிக்கணும். வடமொழி வேதத்தை எப்படி அதில் தொடங்கி அதில் பிரணவத்தில் முடிக்கிறோமோ அந்த மாதிரி செய்யணும். அப்போ அதில் எல்லாத்தையும் சேர்க்கிறார். பெரியாழ்வார் திருமொழி இல்லையா, திருச்சந்த விருத்தம், நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இல்லையா, அமலநாதிபிரான், எல்லா பிரபந்தத்தையும் கொண்டு போய் முதல் 1000 சேர்க்கிறார். அடுத்த பதம் என்ன? நமப்பதம். நமப்பதம் என்ன? நமப்பதத்தில் 2 எழுத்து இருக்குது. ஒன்று மகாரம் இருக்குது, இன்னொன்று நா இருக்குது. அப்போ மகாரம்ங்கிறது ஜீவாத்மாவை குறிக்குது, நாய்ங்கிறது ஜீவாத்மா எனக்கு உரியவன் இல்லை என்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்குது. இவனுக்கு உரியவன் இல்லை, இவன் யாருக்கோ ஒருவனுக்கு சேஷப்பட்டவன். அவன் யாருக்கு சேஷப்பட்டவன் என்று சொன்னால், யாருக்கு சேஷப்பட்டவன்? அகாரத்துக்கு சேஷப்பட்டவன் என்கிறது ஒரு, அதாவது அகாரமாகிய ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டவன்ங்கிறது ஒரு தத்துவம். ஆனால் வைஷ்ணவ தத்துவம் எப்படி? உகாரமாகிய ஆச்சாரியனுக்கு கட்டுப்பட்டவன். அது சரம நிஷ்டைன்னு சொல்வோம். பிரதம நிஷ்டையில் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டது ஜீவாத்மா. ஆனால் சரம பர்வ நிஷ்டையிலே, சரம நிஷ்டையிலே ஆச்சாரிய அபிமானவே உத்தாரகம் என்று தான் நமக்கு ரகசிய நூல்களிலே சொல்லப்பட்டு, ஆச்சாரியனை பிடிச்சாதான் நம்ம மேலே போக முடியும். பெருமாளை நேராக பிடிக்க முடியாது. பெருமாள்கிட்ட ஆச்சாரியன் தான் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. இதனால் அவர் என்ன பண்ணார், ஆச்சாரிய பிரபந்தத்தை கொடுத்த கண்ணனும் சிறுத்தாம்ப நமப்பதத்துக்கு 2வது வச்சார். இப்போ திருமந்திரத்தில் இருக்கிற ஓம்காரத்துக்கு 11 பிரபந்தங்களை சேர்த்தார். கண்ணனும் சிறுத்தாம்பு என்கிற ஆச்சாரிய பிரபந்தத்தை நமப்பதத்துக்கு சேர்த்தார். நாராயணாய என்கிற பதத்துக்கு அவர் திருமங்கை ஆழ்வானுடைய 3 பிரபந்தங்களை இணைத்து கொண்டார். ஒரு பிரபந்தம் பெரிய திருமொழி, அதுவும் இசை ரூபமானது. அதுக்கு சொல்லிட்டே வரேன், இசை ரூபமானது. திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், இந்த 3ம் நாராயணாய. எப்படி வர்றாரு ஆழ்வாரே? முதல்ல இதுதான் இந்த பிரபந்தத்துக்கு அமைப்புங்கிறத காட்டி கொடுத்துக்கிறார். எப்படி காட்டி கொடுக்கிறாரு? வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வது ஓர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன். என்ன கண்டுகொண்டேன்? நாராயணா என்னும் நாமம். அப்போ நாராயணாங்கிற நாமம் வந்துடுது இல்லையா. இதைத்தான் அவர் விஸ்தாரமாக சொல்ல போகிறாருங்கிறதுக்காக என்ன பண்ணுறார்? பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம். இப்போ ஓம் நமோ நாராயண இத்தனத்தையும் சேர்த்து விட்டார் இல்லையா. நாராயண பதம் நமப்பதத்துக்கு நாராயண பதத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணார்? இப்போ அடுத்த மந்திரம் இருக்குது இல்லையா. அடுத்த மந்திரம் துவய மந்திரம். துவய மந்திரம்ங்கிறது 25 அக்ஷரங்கள், 2 எப்படி இருக்கு? 2 வாக்கியங்களாக இருக்கு துவய மந்திரம்.
அது துவயமந்திரத்துக்கு எது பிரதானமானது, துவயமந்திரத்தினுடைய விரிவு நமக்கு எந்த பிரபந்தம்? ஏன்னா அதுக்கு தான் மந்திர ரத்னம்னுட்டு பேர். திருமந்திரத்துக்கு மந்திர ராஜான்னுட்டு பேர். இதுக்கு என்னன்னு பேர்? மந்திர ரத்னம்னுட்டு பேர். இந்த மந்திர ரத்னமான அந்த திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியை என்ன பண்ணார்? துவயத்துக்கு சொல்லிட்டார். அப்போ துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவதாக திருவாய்மொழி முழுக்க அமைச்சிக்கிட்டார். இப்போ 8 எழுத்து மந்திரத்தை சொல்லியாச்சு, துவயம் சொல்லியாச்சு. இப்போ 8 எழுத்து மந்திரத்தில் முதல் 1000 ஆயிடுச்சு, இந்த 2வது 1000 ஆயிடுச்சு, திருவாய்மொழி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? சரமசுலோகம்தான். அப்போ சரமசுலோகத்துக்கு கடைசியில் இருக்கக்கூடிய முதலாழ்வார்களுடைய இயற்பா எல்லாம் சேர்த்து அதுக்கு பேரை எப்படி பட்டார்? இயற்பா என்ன பண்ணார். இப்போ 4000 ஆயிடுச்சு. இப்போ 4000ஐ தான் இவர் கானத்தில் அமைத்தார். 4000ஐ இந்த மாதிரி தொகுத்துட்டு இதை வீணையும் கையுமாக தாளத்தோடு இசைக்கக்கூடிய, அபிநயத்தோடு இசைக்கக்கூடிய ஒரு வரைமுறையை கொண்டு வந்து முத்தமிழ் அடைவினை என்பது போல 3 தமிழாலே இதை அடைவுபடுத்தினார். அதற்காகவே இசை அறிந்த, நாட்டிய சாஸ்திரம் அறிந்த நிபுணர்களை அரையர் சுவாமிகள் എന്നിട്ട് அவர் ஒரு அமைப்பு, ஒரு தனி அமைப்பே கொடுத்த. பரதநாட்டியத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த இசையே தேவகானம், இந்த நாட்டியமே தேவ நிருத்தியம். அதனால் இதுக்கு தனி ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் மாட்டம் அரையர் சேவை இருக்காது. பாடுற பாட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு விதமான அமைப்பில் இருக்கும். இது அவரே நிரூபிச்சிருக்கிறார். இதை புரிந்து கொள்ள முடியாத சாதாரண இசையை மட்டும் புரிந்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு பரிசு வழங்கி அந்த அரசனை போய் தட்டி கேட்டு, உனக்கு தெரியாட்டி போனால் நீ தெரியாதுன்னு சொல்லு, ஆனால் தேவகானம் என்னட்டு ஒன்று இல்லவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இசையே கிடையாதுன்னு சொல்லி நீ மறுத்து பரிசு தராமல் போனது தப்பு அப்படின்னு சொல்லி அவனிடத்திலே வாதிட்டு, அப்போ இசையில் நீ பெரிய நிபுணரோ என்னட்டு அவர் கேட்க, உடனே இவர் சொன்னார், இசை நாத முனி இல்லையா, இவருக்கு பேர் என்ன? நாத முனி. நீ வேணா ஒரு பரீட்சை வச்சு பாருங்கிறார். என்ன பரீட்சை வைக்கிறதுங்கிறார்? வெவ்வேறு எடைகள் உள்ள தாளத்தை அரசன் கொண்டு வந்து வைத்து அந்த தாளத்தினுடைய வெவ்வேறு ஸ்ருதியை, இந்த ஸ்ருதி இருக்குது இல்லையா, பிட்சு, அந்த பிட்சை ஒலிக்க செய்து நாதமுனிகளிடத்திலே இந்த தாளம் எத்தனை எடைன்னு கேட்குறார். அவர் அந்த பிட்சை வச்சுக்கிட்டு இந்த தாளத்தினுடைய எடை இதுதான் அப்படின்ட்டு சொல்ல சொல்ல அரசன் அந்த தாளத்தை உடனே எடைப்பட்டு பார்க்குறான். இவர் சொன்ன எல்லாமே சரியாக இருந்ததால் இவருக்கு ஸ்ருதி ஞானமும் நாத்திய ஞானமும் இருக்கக்கூடிய மகாமுனிவர் இவர். அப்போ இவ்வளவு தெரிஞ்சவருக்கு நமக்கு தான் விவரம் தெரியாமல் நம்ம அந்த பெண்ணுக்கு பரிசு தராமல் போய்விட்டோம் என்று சொல்லி தேவகானம் பாடிய அந்த பெண்ணுக்கு உரிய மரியாதையை அரசனிடத்திலிருந்து பெற்று தந்தவர். அப்படிப்பட்ட நாதத்தையே ஜீவனமாக கொண்டவர் தான் நாதமுனிகள். அவர் இப்படி 3 விதமாக தொகுத்து அமைத்து கொண்டார். ஏன்னா நாதத்துக்கு ஏன் பிரதானமாக நம்ம தரணும் அப்படிங்கிறதுக்கு நாதமுனிகளை சொல்லக்கூடிய முக்கியமான சில பிரபந்தங்களிலே இருக்கக்கூடிய வரிகளையே சான்றாக வைத்து நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன்.